அதாவது திமுக பரிதாபம் நினைக்க போயிட்டு வீடு வீடா போய் கலவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கும் நிலையில் திமுக உள்ளதாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலாய்த்து பேசியுள்ளார். தேர்தல் வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது. உடம்புக்கு உயிரக்கூடிய அது போல வெற்றிக்கு அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம். அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது, பொருத்தமாக இருக்காது. நிச்சயமாக முறையெல்லாம் அழைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடப்படும். அதாவது திமுக பரிதாபம் நினைக்க போயிட்டு வீடு வீடா போய் கலவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கலவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்கள் வரவேற்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.